வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர் லாட்டரியோட 8 மணி கேசிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 906. நம்ம கொடுத்த கேசிங்கில் ஆல் போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் டேரெக்டாக 0 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டில் 06 பாஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு 9 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பிசி பாஸ் ஆகிருக்கு டேரெக்டாக. ஸோ அதனால் நல்ல ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா, நாளைக்கான கேசிங் பார்க்கலாம். அதாவது 19/3/2024 8 மணி கேசிங் பார்க்கலாம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பவர் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தா கூட நமக்கு 3ஓட பவர் நம்பர் 8 வரும், 4ஓட பவர் நம்பர் 9 வரும். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். ஒரு நம்பர் 2 நம்பர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஓட பவர் நம்பர் 9, 9ஓட பவர் நம்பர் 4. ஸோ 2 நம்பர் வந்து ஃபிக்ஸ்டு தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் நம்பர் நான் கொடுக்க விரும்பலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. 9ஓட பவர் நம்பர் 4, 3ஓட பவர் நம்பர் 8. ஸோ 9, 8, 3, 4 பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே ஏதாவது நம்பர் உங்கள் கேசிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சி போர்டு 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. 3ஓட பவர் நம்பர் நமக்கு 8, 4ஓட பவர் நம்பர் 9. ஸோ 3894 வந்து சி போர்டில் வர சான்சஸ் இருக்குது. 4 நம்பர் நீங்கள் போட தேவையில்லைங்க. அதில் உங்களுக்கு நான் 4 நம்பர் சொல்கிறேன்னா அதில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் வச்சோ அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ நான் அப்படி மினிமம் கேரண்டிக்காவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1331 5885 4224 இதுதான் நமக்கு ஏபிபிசிஏசியில் கிடச்சிருக்கு. 6 நம்பர் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த 6 நம்பர் கொலாப்ஸ் பண்ணி போட்டால் கூட 6 நம்பர் 6 × 3 போட்டிங்கன்னா கூட 18 நம்பர் தான் மொத்தமே டபுள்ஸில் வரும். ஓகேங்களா. ஓகே. ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 148251 372 கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்குது. அதில் பாக்ஸ் போட்டால் கூட 6 6 6 மொத்தமாக 18 நம்பர் வரும். 18 × எவ்வளோ உங்களுக்கு டிக்கெட்டோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அப்படின்னா அதை கேல்குலேஷன் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே. ஃபுல்லாக போட சொல்ல, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கான டிப்ஸ் பார்த்திங்கன்னா நேற்றுக்கான ரிசல்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது 456 ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 456 நம்பரை 0லேருந்து 9 நம்பர் இருக்கும். அதில் 456 ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் அதாவது 0 to 3 அப்புறம் வந்து 7 to 9 அது மட்டும் வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லு வினிங் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா.